peacemakers of Christo. இன்று உன்னை பழிவாங்க யார் நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? நீ பயந்து போயிருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 38வது வசனத்துல கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். மாறாக உங்கள் வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள் என்று இயேசுநாதர் கூறுகிறார். ஜெபிப்போமா? என் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. கல்வாரி நாயகனே, சிலுவையிலிருந்து உம் ரத்தத்தை சிந்தி எங்களை எல்லாம் பரிசுத்தமாக்கிய பரம தெய்வமே, உம்மையே ஆராதிக்கிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம் சுவாமி. அப்பா தெய்வமே, இந்நாளிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற உபமானத்திலிருந்து, பழமொழியிலிருந்து அப்பா தாழ்ந்த குணத்தோடு இந்த கன்னத்தில் அறைந்தால் அடுத்த கன்னத்தையும் காண்பிடா என்று கற்றுக் கொடுத்தீரே ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இன்று இந்த உலகம் கெட்டு போய் கிடக்கிறது, என் குடும்பம் கெட்டு போய் கிடக்கிறது, என் வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கிறது. நான் இன்று மனம் குமரி கொண்டு மன வருத்தத்தோடு ஐயோ யாருக்கிட்ட சொல்லுவேன் ஆண்டவரே, நான் யார்கிட்ட சொல்லி அழுவேன் என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் எத்தனையோ பேர் சுவாமி. ஆமா ஆண்டவரே, அப்பா இந்த வீட்டுக்கு தந்தையாக தாயாக என் மகனை திருத்தினேன் ஆண்டவரே, என் மகளை திருத்தினேன் அப்பா. அடிப்பேண்டான்னு சொன்னேன், அவன் நான் உன்னை திரும்பி அடிச்சிருவேன்னு சொல்லிட்டான் ஆண்டவரே, திரும்பி அடிச்சும் புட்டான் ஆண்டவரே. அப்பா என்ன கெட்ட வார்த்தையில திட்டுற மகனாக மாறி போயிட்டான் ஆண்டவரே. என் குடும்பமே செதறி போய் கிடக்குது ஐயா. என் மகன் என்ன பார்த்து போடின்னு சொல்றா ஆண்டவரே, நாசமா போடின்னு சொல்றா, என்ன தகாத வார்த்தையினால திட்டுறா ஆண்டவரே. ஏசப்பா, நான் தாயின் தன்மையை இழந்து போனேன் ஆண்டவரே, தந்தையின் தன்மையை இழந்து போனேன் ஆண்டவரே. இன்று என் மகனை பார்த்தா பயமா இருக்குது என்று தந்தையானவர் கூறுகிறார். ஆண்டவரே, என் மகள்கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கிறது. அவன் வந்தாலே அவள் வந்தாலே ஐயோ நான் மூளையில ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறனே ஆண்டவரே என்று சொல்லுகிற தாய்மார்கள் தந்தைமார்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த உலகம் கெட்டு போயிருக்கிறதா ஆண்டவரே, பிள்ளைகளை கண்ட்ரோல் செய்யவே முடியல ஆண்டவரே. அதே போல அப்பா எத்தனையோ கணவன்மார்கள் ஆண்டவரே மனைவியை எதிரியாக நினைக்கிறார்கள், மனைவியை பழி வாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அவதூறாக அவர்களை ஆண்டவரே துன்புறுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆண்டவரே. அதே போல அப்பா எத்தனையோ மனைவிமார்கள் கணவனை பழி வாங்கணும், அவன் கெட்டு போகணும், நாசமா போகணும், அவன் அழிஞ்சு போகணும், சீக்கிரம் செத்து போகணும் என்று வெறுப்பு மனதோடு வாழ்கிற மனைவிமார்கள் எத்தனையோ பேர் சுவாமி. ஏசப்பா, எத்தனையோ கணவன்கள் மனைவியை அடி 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 என்று அடிச்சு துன்புறுத்துகிற சைக்கோவா மாறிட்டாங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே, இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது என் குடும்பத்துல ஓடிக்கிட்டு இருக்குது ஆண்டவரே. பள்ளிக்கு பள்ளி வாங்கணும்னு என் வீட்டுல இருக்கிறவங்களே நினைக்கிறாங்க அப்பா. ஏசப்பா, என் தெய்வமே, என் ராஜாதி ராஜாவே, இந்த உலகம் திருந்தாத உலகமாக பாடிக்கொண்டிருக்கிறதா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் இந்த குடும்பங்கள் ஆண்டவரே திருந்தாத ஜீவன்களாக மாறுகிறார்களே ஆண்டவரே. இவர்களுக்கு புத்தி சொல்லுவது யாரப்பா? நல்வழியில் வழி நடத்துவது யார் ஆண்டவரே? ஏதாவது சொன்னால் உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா என்று சொல்லுகிற உலகமாக மாறி போய்விட்டதே ஆண்டவரே. தேச ராஜாவே, நீர் தானே அப்பா உன் பிள்ளைகள்கிட்ட பேசணும் ஆண்டவரே. அப்பா தெய்வமே, அப்பா மக தவறு செய்தால் அதை திருத்தாமல் எத்தனையோ பெற்றோர்கள் அவர்களுடைய பொய்யுக்கும் பொறாமைக்கும் தீய எண்ணங்களுக்கும் தீய நடத்தைகளுக்கும் தீய செயல்களுக்கும் கைகோர்க்கிற பெற்றோர்களாக மாறி போயிட்டாங்க ஆண்டவரே. மகன் செய்வது தவறு என்று தந்தைக்கு தெரியும், தந்தை செய்வது தவறு என்று மகனுக்கு
தெரியும். இருந்த போதிலும் எங்களை யாரும் ஒண்ணு செய்ய முடியாது, எங்களை யாரும் எதுவும் கேட்க முடியாது என்று அப்பா குடும்பமே கெட்டு போன குடும்பமாக மாறுகிறது ஆண்டவரே. அப்பா அநீதி செத்து போகும் அல்லவா ஆண்டவரே. அப்பா தீய எண்ணங்கள் செத்து போகும் அல்லவா ஆண்டவரே. அப்பா இந்த பாவ காரியங்கள் அழிக்கப்படும், எரிக்கப்படும் என்பதை மனிதன் உணராமல் ஆண்டவரே அவன் செய்வது என்னதென்று அவனே தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, நீதி வாழும்னு நாங்க கத்திருக்கிறோம் அப்பா, அதுதான் நிலைக்க போறது ஆண்டவரே. அந்த நீதிக்காக நிற்கிற பிள்ளைகள் கொஞ்சம் பேர் தான் ஆண்டவரே. ஆனால் அவர்களையும் இந்த உலகம் துன்புறுத்துகிற உலகமாக மாறி போய் விட்டதா ஆண்டவரே. ஏசப்பா, இன்று பகைவனானவன், எதிராளி, என்னுடைய பகைவன் ஆண்டவரே தலை தூக்கி நிற்கிறான் ஆண்டவரே. அப்பா ஆணவத்தில் இருக்கிறான், கர்வத்தில் இருக்கிறான், தற்பெருமையில் இருக்கிறான் ஆண்டவரே. என்னை எப்பொழுது அழிக்கணும், என் குடும்பத்தை எப்படி கெடுக்கணும், என் மனைவியை எப்படி அடிக்கணும், அவளை எப்படி பயன்படுத்தணும், என் பிள்ளைகள் வாழ்க்கையை எப்படி கெடுக்கணும், என் பொருளாதாரத்தை எப்படி கெடுக்கணும், வருமானத்தை எப்படி கெடுக்கணும், எனக்கு ஆக்சிடென்ட் எப்படி உருவாக்கணும், என்னை எப்படி கொல்லணும் என்று மனிதனானவன் ஆண்டவரே, என் பகைவன், என் எதிராளி ஆண்டவரே கோபம் கொண்டு இருக்கிறான் சுவாமி, நய வஞ்சகத்தோடு இருக்கிறான் ஆண்டவரே. ஆண்டவரே அவன் மனது எப்பொழுதும் என்னை பத்தியே சிந்திக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா, நான் பயந்து போய் இருக்கிறேன் ஆண்டவரே. என் எதிரியை எதிர்த்து என்னால போராட முடியலப்பா. எனக்கு ஆள் பலமும் இல்ல, எனக்கு பண பலமும் இல்ல ஆண்டவரே. அப்பா, என்னிடம் இருந்ததையெல்லாம் ஆண்டவரே அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி, அவருடைய திறமையை பயன்படுத்தி, அவர்களுடைய பலத்தை பயன்படுத்தி எடுத்துக்கொண்டார்கள் ஐயா. இன்னைக்கு அனாதையை போல எல்லாத்தையும் இழக்கிறேன் ஆண்டவரே, இழந்துட்டு நிக்கிறேன் அப்பா. என் பிள்ளைங்களை, என் மனைவிய, என் கணவனை எப்படி நான் போஷிக்க போறேன்னு தெரியலையாப்பா. ஏசப்பா, என் தெய்வமே, என் மனசுல பயமா இருக்குது ஆண்டவரே. என் எதிரியை எதிர்த்து போராடவே முடியலப்பா. இயேசுவே, நீங்க வாங்கப்பா, நான் பயந்து போய் இருக்கிறேன். இயேசுவே, என்னோடு பேசும் ஐயா, என்னை கைவிடாதீர்கள் என்று கண்ணீர் விடுகிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கும் ஐயா. இயேசுவே, சாத்தானானவன் ஒரு எதிரியாக இருக்கிறான், என் பகைவன் ஒரு எதிரியாக இருக்கிறான், என் வீடே எனக்கு எதிரியாக மாறி போயிட்டது ஆண்டவரே. ஏசப்பா, என் மீது மனமிறங்கும் ஐயா, என்னோடு பேசும் என்று கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து தெய்வமே, உன் பிள்ளைகள் செய்கின்ற தியாகத்தை எல்லாம் நீர் உணர்ந்து அவர்களுக்கு பரிசு அளிக்க வேண்டும் என்றும் ஆண்டவரே, இவருடைய எதிரிகளை, பகைவர்களை நீர்தாமே எரித்து போட வேண்டும் என்றும், அகற்றி போட வேண்டும் என்றும், இவர்களுக்காக நீர்தாமே யுத்தம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய்
கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே. ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி அதே ஒரே ஸ்பிரிட்டோட ஒரே ஆத்மாவோட ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும் இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.